இயராக இருக்கணும். எப்படி லென்த்தாக இருக்குது சார்? 38 நல்ல 100ஆம் நம்பர் ஈக்குவலாக வருங்க. நல்ல லெங்க்த்து இது மாதிரி நம்ம ஏரியா வந்து பரிசு வேலை இதே வேலை விற்கிறதுனா இன்னும் கூட 1000 ரூபாய். இப்போ கிட்டத்தட்ட 7000 பரிசு. நம்ம பரிசு வரும்போது சார் 7000 பஞ்சு வேலை நீங்கள் 50,000 தான் சார். ஸோ அதை வச்சு தான் பரிசு வேலை சொல்கிறோம். ஸோ அந்த கணக்கு போட்டால் நீங்கள் 10 நான் நம்ம இந்த ஏரியா 10 அரிசி கூட பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். அடுத்தபடியாக இந்த விழாவை தலைமையேற்று அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய நமது கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போன்று எங்களது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை குழு உறுப்பினரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல சமூக நலத்துறை அதிகாரிகள் அவர்களையும் ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பஞ்சாயத்து பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் அனைத்து விஞ்ஞானிகளையும் மற்றும் மிகவும் திரளாக வந்திருக்கக்கூடிய அனைத்து உலக பொதுமக்களையும் சமூக உழைக்கின்ற அமைச்சர் அவர்களை வணங்கி உங்களோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதல்வரினுடைய இரத்தங்களாக இருந்து உழவர்களை முன்னிறுத்தி என்ன எடுக்கணும் என்றாலும் கூட அழைத்த வேளாண் துறையை சார்ந்த அலுவலர்களே, தோட்டக்கலை விவசாயம் என்று சொன்னாலே விதை தான் முக்கிய பங்காற்றுகிறது. பொது துறைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய விதை 70% பங்களிப்பாக இருக்கக்கூடிய நிலமும் நீரும் இருந்தாலும் கூட விதையும் இடுபொருட்களும் தக்க தருணத்திலே நல்ல விளைச்சலை பெற்றுத் தரக்கூடிய வகையில் உழைப்பதற்கு உழவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே பல்வேறு வேளாண் துறைகளை சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி,
அவர்களுக்கு போக வர ஊர்தியையும் கொடுத்து உங்களுக்காக செயல்பட்டு வரக்கூடியவர் நம்முடைய தமிழக வேளாண் துறை அமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய முதல்வரிட்ட பணியை ஏற்று குறுகிய காலத்தில் நெல் உற்பத்திக்காகவும் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா 80% விவசாயிகள் கிட்டத்தட்ட 1 ஹெக்டேர் அல்லது 1.5 ஹெக்டேருக்கு மேலே யார்கிட்ட நிலம் கிடையாது. அவங்கெல்லாம் நீங்கள் பெரிய டிராக்டரை பயன்படுத்த முடியாது. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளையும் பார்த்து வர வேண்டும். தக்க தருணத்தில் இவை எல்லாம் அவர்கள் கைக்கு சேர வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பார்த்து வந்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் உழவர் பெருமக்களாகிய உங்களுக்காக செயல்படுகின்ற அதிகாரிகள் மூலமாக விரைவிலே கிடைக்க இருக்கின்றது. அதற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு உழைத்து வருகின்ற அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் அத்தனை பேரும் அவரோடு தோளோடு தோள் நின்று செய்தீர்களேயானால் விவசாயிகளுடைய எல்லா இடர்பாடுகளும் விரைவிலே தவிர்ப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், கோதவாடி குளம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். அந்த கோதவாடி குளம் நிறைந்தால் கிட்டத்தட்ட 20 கிராமங்களிலே இருக்கின்ற கிணற்றிலே நீர் நிறையும் என்கின்ற காரணத்தினால் உங்கள் காமதேனு உழவர் மன்றத்தின் மூலமாக அதை முன்னிறுத்தி பல்வேறு நிலைகளில் அதை எடுத்துச் சென்று அதை இன்று தக்கவாறு செயல்படுத்தி முடித்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சித்தலைவர் கருணாகரன் அவர்களுக்கு நாம் எல்லோரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அரசினுடைய திட்டம். செயல்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அரசு அதிகாரிகள் செயல்படுத்துறதுலேருந்து எல்லாரும் ஊடகத்தில் எல்லாருமே குறை சொல்றாங்க. சரியான நேரத்தில் அது அவர்கள் காதுகளுக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா அதிகாரிகளும் செயல்படுவார்கள். அதுக்கு முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 12-15 நாட்களுக்கு முன்னர் நம்முடைய அமைச்சர் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் வந்து அந்த ஏரியை பார்வையிட்டு எந்தெந்த வகையில் அதற்கு நீர் கொண்டு வர முடியும் என்பதையும் தீர்மானித்து ஒரு குறுகிய அளவிலே 750 மீட்டர் ஒரு வாய்க்கால் தோன்றினால் அதற்கு நீர் வரும் என்கின்றதை தெரிந்து கொண்டு உடனடியாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அமைச்சர் பெருமக்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கைதட்டுங்களேன். கேட்டுதான் வாங்கணும்னா ஓட்டு கொண்டதோட ஒதுங்கி கொள்ளாதீர்கள். நீங்க கேட்டு பெற வேண்டியது. அதனால நம்ம ஊருக்கு நம்ம மந்திரி செஞ்சு கொடுக்குறாருன்னா நீங்க தானே கைதட்டணும். அப்பதானே இன்னும் 2 கூட வரும். இப்ப பாருங்க, இந்த கட்டணம் நான் போன வருஷம் பார்த்துட்டு போனேன். போன வருஷம் நான் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் 2 கட்டடம் இருக்கு. ஒண்ணு குளிரூட்டுவதற்கு கொண்டு வச்சிருக்கிறாங்க, உங்களுடைய விளைபொருட்களை காய வைப்பதற்காக ஒன்று வந்திருக்குது, அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு கட்டடம் வந்திருக்கு. இது மட்டுமல்ல, இன்னும் 2 கோடியில பதப்படுத்துவதற்கான ஒரு திட்டமும் வருது இந்த இடத்துக்கு. அதெல்லாம் நீங்க அப்பப்போ ஊக்கப்படுத்தினீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும், இல்லைன்னா வராது சார். ஏன்னா அழுத குழந்தைக்கு தானே பால் கொடுக்குறாங்க. அதனால நீங்க நீங்க வந்திருக்கிறீங்க, வந்திருக்கிறவங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கைதட்டி ஊக்கப்படுத்தினீங்கன்னா தான் எல்லாரும் செயல்பட முடியும். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் குறை சொல்றதுல தான் இருக்கு. எந்த அதாவது பச்சை துண்டு போட்டாலும் வெள்ளை துண்டு போட்டாலும் விவசாயிகள்னு பார்த்தா சொல்றது பூரா எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கல, எங்களுக்கு இது வரல சொல்லுங்க. தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் குறைபாடே இதுதான். யாரையுமே வாழ்த்துறதும் கிடையாது. வாங்கன்னு வணக்கம் சொல்றோம், வந்த உடனே தண்ணி கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம், எல்லாம் சொல்றோம். நல்ல காரியம் செஞ்சீங்கன்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தயவு பண்ணி வாழ்த்துங்க. வாழ்த்த அதிகமான செயல்கள் நடக்கும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நம்மளை விட்டு வேற யாருக்கு செய்ய போறாரு? அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இப்ப எங்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க விவசாய பல்கலைக்கழகத்துக்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் நாங்களும் சொல்ல பண்றதில்ல, எங்களுக்கு வேணுங்கிற சம்பளமும் ஒழுங்கா வந்துருது. எங்களுடைய செயல்பாட்டில் குறைகள் இருந்தா சொல்லுங்க, நாங்க எங்களை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகளில் பாருங்க, உச்சி உங்களுக்கு நல்லா தெரியும், 12 மணிக்கு மேலதான் சூடு எல்லாம் இறங்கும். இந்த மாதிரி நேரத்துல கூட இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறதுனால அதிகமாக இனி வருங்காலத்தில் குறைந்த நிலத்தை வைத்துக்கொண்டு கிடைக்கின்ற குறைந்த நீரை வைத்துக் கொண்டு பொதுவாக இருக்கக்கூடிய நம்முடைய இடுபொருட்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நாம் செயல்பட்டாக வேண்டும்.
அதற்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நாம் வந்து விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இருந்தால் மட்டுமே ஒரு நாடு முன்னேற முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் வேகமாக வந்திருக்கிறோம், நாம் விவசாயத்தில் வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம்னா பருத்தி, பருத்தியிலேருந்து நூல், நூலிலிருந்து ஆடை, இது எல்லாம் தொடர்பாக தொழில் இருந்ததுனால தான். ஆனால் இன்னைக்கு தொழில் கொடுத்தோமையானால் நம்முடைய தொழிலகங்கள் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எந்த பயிரை எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் 3 மடங்கு ஆகணும் தான் எதில் வரும், நெல்லில் வராது. ஏன்னா அதுலேயே விளைய வச்சிடுறாங்க, விதைக்கும் விதை வச்சிடுறாங்க, விளைந்த பொருளுக்கும் விதை வச்சிடுறாங்க. பருத்தி மாதிரி பொருள்களை நீங்கள் பயிரிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விலை, நல்ல விலை கிடைக்கும். எந்த விலை போகக்கூடிய பொருளை ஒரு விவசாயத்திலே வாங்க, காய்கறிகள் பதிலிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. தயவு பண்ணி வீட்டுக்கு போன உடனே உங்கள் சட்டை வேட்டியை கழட்டி வச்சுட்டு இந்த விதைகளை எடுக்கலாம், ஊனிட்டு சாப்பிட்ட உடனே கைகள் வரைக்கும் பாருங்க, அந்த தண்ணியாவது அதில் ஊற்றுங்க. அதனால உங்களுக்கு வந்து கீரையிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தினசரி பயன்படுத்தி இருக்கிற பழக்க வழக்கத்தின் கூடவே காய்கறிகளையும் நீங்கள் பயிரிட வேண்டியதை கேளுங்கள், செய்வதற்காகவே காத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதோடு எங்களோடு இணைந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுப்பதற்கும் இருக்கிறாங்க. ஏன்னா தங்கம்னா தான் எல்லாரும் நிமிந்து பார்க்குறீங்க, வேற எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதனால ஏதாவது கொடுத்தா தான் 10 பேர் வருவாங்க. அதனால வாங்கிக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதரிகளையும் வாழ்த்து வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் அனைவரும், குறிப்பாக அத்தனை மாணவர்களும் அத்தனை மாநில முதல்வர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி நடத்துகின்றவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இருக்கின்ற ஆட்சியாளர் கூட இவ்வளவு சாதனைகளை தமிழ்நாட்டிலே எப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் நடத்துகிறார்கள் என்று மூக்கின் மேல் விரல் வைத்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு தந்து தமிழகத்துடைய விவசாய குடிமக்கள் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலே தாழ்ந்திருக்கின்ற அத்துணை பேரையும் உயர கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அருளும் பகலும் அயராது சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரே முதல்வர் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அவருடைய ஆட்சியில் வேளாண் துறை பொறுத்தளவில் உணவிற்காக மட்டுமல்ல, தன் குடிநீருக்காக கூட இந்த சமுதாயம் போராடி சாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று விஞ்ஞானிகள் கூறிக்கொண்டிருந்த காலத்தில் அது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் எந்த காலத்திலும் வராது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு நிர்வாக துறைகளை காட்டுகிறீர்கள். அதன் அடிப்படையில் தான் நமது துறைவேந்தர்கள் சொன்னதை போல நமது மாவட்ட ஆட்சியர்களுடன் ஒத்துழைப்போடு கோலவாடி குளம் எல்லாம் இப்போது தூர்வாரி கொண்டிருக்கின்றோம். கோலவாடி குளம் 340 ஏக்கரா பரப்பளவு கொண்டது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசுகின்ற போது கோலவாடி குளத்திற்கு நொய்யல் தண்ணீரை விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கோலவாடி குளத்தினுடைய நீர்ப்பாசன பரப்பு 325 ஏக்கர் மட்டும்தான் இருக்கின்றது, அதனுடைய செலவு 400க்கும் மேற்பட்ட கோடிகளாகும் என்று கூறினார்கள். நான் அப்போது மாண்புமிகு அமைச்சர்களுக்கு சொன்னேன், 325 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட கோலவாடி குளம் மட்டுமல்ல, கோலவாடி குளம் திறந்து அங்கிருந்து புலிப்பாறை அணை வரை இருக்கின்ற செட்டம் அனைத்தும் இருக்கின்ற போது 17,000 ஏக்கர் பாசனம் பெறும். தயவுசெய்து நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் தொடர்ந்து உறுப்பினர்கள் வலியுறுத்துகின்ற காரணத்தினால் அதை முடிந்தளவுக்கு செய்து கொடுக்க ஆவணம் செய்யப்படும் என்று சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சரை சந்தித்து இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் எங்கேயும் மழை இல்லாத போது இங்கே அபரிதமான மழை பெய்த காரணத்தினால் சோலையாறு, ஈராறு போன்ற டேம்கெல்லாம் நிறைந்த தண்ணி உபரி நீர் கேரளாவுக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரை சந்தித்து திருமூர்த்தி அணை அந்த அடிப்படையில் வடசுத்தூர் கிளைவாய்க்காலில் இருக்கின்ற மொத்த கொள்ளளவு தண்ணீரையும் மெட்டுவாவி என்ற கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஓடைகளை திருத்திவிட்டால் கோலவாடிக்கால் கூடிய விரைவில் நிறையும். வேற எந்த வழியில் வாய்க்கால் இருந்தாலும் நிலம் எடுக்கும்படியெல்லாம் இருக்கின்றது, இந்த ஒரே வழிதான் இருக்கின்றது என்ற கருத்தை நான் சொன்ன உடனே பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உடனடியாக அதை ஆய்வு செய்யுங்கள், அது மிகவும் குறுகிய அளவுதான் வேலை இருக்கின்றது என்று எம்எல்ஏ சொல்கின்றார், நீங்கள் சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் வந்தார்கள். நாங்கள் நிலத்தை காண்பித்தேன். ஒரு ஜேசிபியில் ஒரு 2 மணி நேரத்தில் வேலை செஞ்சார். வடசுத்தூர் கிளைவாய்க்கால் ஒட்டுமொத்த கொள்ளளவு தண்ணி அந்த ஆற்றுல இருக்குன்னா 10 நாளில் கோலவாடி குளம் நிறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
வரக்கூடிய காலங்களில் உபரி நீர் அந்த கோலவாடி தோட்டத்துக்கு கண்டிப்பாக திருமூர்த்தி அணையினுடைய தண்ணீர் வரும். அதுக்குண்டான உத்தரவை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நமது வேளாண் துறை அமைச்சர் மாநில ஸ்ரீ ராமன் அவர்களும் அப்போது உணர்ந்தார்கள். இந்த அடிப்படையில் நிலத்தடி நீர் பெறுவதற்கு இந்த அரசு என்னென்ன செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வேளாண்மை துறையில் இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாம் இப்போது அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பருவமழை இல்லை. இங்கே நான் கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் ஊரக வேலைவாய்ப்பில் இருக்கின்ற மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது. அதை மாநில ஆட்சித்தலைவரிடமும் துணைவேந்தரிடமும் நமது வேளாண் துறை அமைச்சரிடமும் நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், சிறு குறு விவசாயிகள் முடிந்தவருக்கு அவர் வேலையை செய்கின்றார்கள், அவர்களுக்கும் பயன்பட வேண்டும். அதே நேரத்தில் பெரிய விவசாயிகளுக்கும் அந்த மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரிய விவசாயிகள் ஒரு கூலியை போட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார்கள். இந்த கருத்தை மாநில அம்மா அவர்கள் எடுத்துச் சொல்லி, சிறு குறு விவசாயி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கு ஒரே வேலையத்தில் இருக்கின்ற பொதுமக்களை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு, இதோடு மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் கடந்த 5 ஆண்டுகளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த போது அத்துணை துறைகளையும் சீரழித்து சின்னாபனமாக்கி நாட்டையே எடுத்து குட்டிச்சவராக்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறை எல்லாம் திருத்தி இந்த தினம் தமிழகத்தை ஒரு முன்னேற்ற பதவியை எட்டு செல்கின்ற மாண்புக்கு அம்மாவுக்கு வடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியிலே யார் வேட்பாளராக நின்றாலும், சட்டமன்ற தேர்தலில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி வாக்களித்து மகத்தான வெற்றியை தேடி தந்தீர்களோ அதை காட்டிலும் ஒருபடி மேலே மாண்புக்கு அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிந்தோ தெரியாமையோ தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் நேரத்தில் சொல்லாத பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன், 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன் என்று கண்ணாடி சொன்னார். கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குடும்பத்திற்கு கொடுத்திருந்தால் அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவார் என்ற உறுதியை நீங்கள் நம்பலாம். ஒரே ஒரு குடும்பத்திற்கு கூட 2 ஏக்கர் நிலம் கொடுக்கவில்லை. பொய்யான வாக்குறுதியை சொல்லி ஏமாற்றக்கூடிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை எதை செய்கிறோமோ அதை சொல்கின்றோம், சொல்வதை செய்கின்றோம். வாக்கு தவறாத நேர்மையான ஒரு ஆட்சி நடத்துகின்ற மாண்புக்கு அம்மாவளுக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் அமோகமான வாக்களித்து வெற்றி வர வைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வழங்குமாறு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே சுகுமார் அவர்களை நாங்களுடன் அழைக்கின்றோம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு உங்களுடைய ஆசையோடு பொறுப்பேற்று இன்றைக்கு 2 ஆண்டுகள் முடித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் கொடுக்காத பல்வேறு வாக்குறுதிகள் இன்றைக்கு நிறைவேற்றி இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே ஒரு தலைசிறந்த ஒரு மாநிலமாக, வறுமையை அடியோடு ஒழித்திருக்கிற ஒரு மாநிலமாக இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி இன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழங்குகிற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிற திட்டங்களாக இன்றைக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டம், இன்றைக்கு தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிற திட்டங்களாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அரசு பொறுப்பேற்றிருக்கிற ஒவ்வொரு துறையிலும் அந்த துறைகள் தனி முத்திரை பதிக்கிற விதத்தில் ஒவ்வொரு துறையும் சிறப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற விதத்தில் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த விதமான திட்டங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளையும் அதே போலவே நியாயமாக கிடைக்க வேண்டிய மண்ணெண்ணெய் உட்பட மின்சாரம் உட்பட எந்த விதமான ஆதரவு தருகிற திட்டங்களையும் ஒதுக்காமல் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்போக்கோடு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து ஊழல்களுடைய ஊற்றுக்கண்களாக ஒவ்வொரு ஊழலும் லட்சத்திற்கும் மேற்பட்ட கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற அரசாக மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை ஏழை மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தமிழகத்திற்கு பல்வேறு சிரமங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற அரசு உணவு பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வந்து
இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொது ஊழியர் திட்டத்திற்கும் இன்றைக்கு முட்டுக்கட்டை போடுகிற முயற்சி இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்திற்கு எந்த விதமான திட்டங்களையும் தராமல் தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் தாக்கப்படுகிற நேரத்தில் கூட தொடர்ந்து அவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்காமல் தமிழகத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோடு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசை வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே தொடர்ந்து புறக்கணித்து விரைவில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மத்தியிலே இருக்கிற அரசு இதை புரட்சித் தலைவர் அம்மாவும் சுட்டிக்காட்டுகிற நபர் பாரதத்துடைய பிரதமராக உருவாகிற விதத்தில் உங்களுடைய ஆதரவை அழைத்து அண்ணாவின் முன்னேற்ற கழகத்துக்கு தர வேண்டுமாய் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசுடைய எந்த விதமான நிதி ஆதாரங்கள் இல்லாமல் மத்திய அரசுடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு நாளை தினம் மத்தியிலே நம்முடைய ஆதரவை பெறுகிற அரசு அமர்கிற நேரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து தமிழகம் இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து அனைத்து அண்ணாவின் முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு இதை டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த துறைவேந்தர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற சமூக நலத்துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அறிந்திருக்கிற பயனாளிகளுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சித் தலைவர் திரு மு கருணாகரன் ஐயாப்பா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசு வழங்குவதற்கு இங்கே வருகை வந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு பல்வேறு வகையிலே வேளாண்மை துறைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையே இருக்கின்ற இடைவெளியை அதை இல்லாமல் செய்கின்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் முனைவர் கு ராமசாமி அவர்களே, அதாவது ஒரு தொழில்நுட்பம் பல்கலைக்கழகங்களிலோ அல்லது எந்த ஒரு இடத்திலேயுமே கண்டுபிடிக்கப்படும் போது அந்த தொழில்நுட்பம் அடிப்படையாக விவசாயிகளை அந்த தீர்வு என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அங்கே சென்று சேர்ந்து அது வெற்றிகரமாக செயல்பட்டால்தான் அதை பல்வேறு விவசாயிகள் கடைபிடித்து அந்த தொழில்நுட்பம் என்பது முழு வெற்றி பெறும். அந்த வகையிலே இந்த எந்த தொழில்நுட்பம் என்று சொன்னாலும் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த விவசாயிகளிடமும் வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும் இருக்கின்ற இடைவெளியையும் தொடர்ந்து குறைத்து அது இல்லாமல் செய்து தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு வழிவகை கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்தை வழங்கியிருக்கின்ற மாண்புமிகு உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாண்புமிகு உள்ளாட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிப்புக்குரிய உள்ளாட்சி சாராட்சியர் ரஷ்மி அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களுடைய தலைவர்களையும் ஊராட்சியினுடைய உறுப்பினர்களையும் மற்றும் அரசு அதிகாரிகளையும் பத்திரிகையாளர் நண்பர்கள் பொதுமக்கள் விவசாய பெருமக்களையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சென்று பார்த்தோம். அப்படி அந்த வயலை பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு 4 மட்டத்திற்கு அந்த பயிற்சி வளர்ந்திருந்தது. அதுவும் தண்ணீர் இல்லாமல். ஆகவே தொழில்நுட்பம் என்பது அருகி வருகின்ற நீரினுடைய அளவு, அதாவது நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டிருக்கின்றது, மழை வளமும் குறைந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்திலே அதிகமான உற்பத்தியை இங்கே பெருக்கிட வேண்டும். அதுவும் பல்வேறு வகையிலே தொழிற்சாலைகளுக்கு தேவையாகவும் நாட்டிற்கு
ஒரு அடிப்படை தேவையாக இருக்கின்ற பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கான ஆராய்ச்சியை திருப்பி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களும் மற்றும் பல்வேறு நண்பர்களும் இணைந்து அந்த முயற்சி செய்திருக்கின்றார்கள். அங்கே இருந்த பயிரை பார்த்தவுடன் அவர்களுடைய பெரிய உழைப்பு என்பது அதன் பின்னே இருக்கிறது என்பது எங்களுக்கு புரிந்தது. ஆகவே அந்த முயற்சியை நான் வெகுவாக பாராட்டுவதற்கு இந்த தருணத்திலே கடமைப்பட்டுள்ளேன். அதே போல மாவட்ட சமூக நல அலுவலர் இந்த திருமண உறுதித்தொகை திட்டத்திலே கடந்த 2011-12, 2012-13 இன்று வரைக்கும் தொடர்ந்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக மக்களிடையே கொண்டு சென்று எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டத்திலே 4 கிராம் தங்கமும் மற்றும் பட்டம் படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாயும் 10வது வரை படித்த பெண்களுக்கு 25,000 ரூபாயும் ஆக தொடர்ந்து இந்த திட்டத்திலே எந்தவித புகாரும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 35,18,203 ரூபாய் மதிப்பிலே 70 பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்களை தமிழக அரசின் சார்பாக விவசாயத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் சார்பாக ஒட்டுமொத்தமான வளர்ச்சி, அதாவது குறிப்பாக ஏழைகளை வாழ்விலை முன்னேற்ற வேண்டும், விவசாயம் சார்ந்த தொழில்களை முன்னேற்ற வேண்டும், அவர்களை வறுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த மாவட்டத்திற்கு பொறுத்தவரை ஆடுகள் வழங்கக்கூடிய திட்டத்தை இந்த மாவட்டத்திலே அறிமுகப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆடுகள் வழங்கக்கூடிய திட்டத்திலே கடந்த ஆண்டு 2944 நபர்களுக்கு 2011-12 ஆண்டில் வழங்கப்பட்டது. 2012-13 ஆண்டிலே 3344 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 4175 நபர்களுக்கு இந்த திட்டத்தில் வழங்க இருக்கின்றோம். அதாவது விவசாயத்திலே ஈடுபடக்கூடிய பல்வேறு நபர்கள், பெண்கள் குறிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அவர்களுடைய நிரந்தர தொழிலை பாதிக்காத வகையிலே ஆடு வளர்ப்பது என்பது அவங்க அப்படியே ஏற்கனவே செய்து தொழில் செய்து கொண்டு ஆடுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு 7 கிராமத்திலே ஒரு 39 ஊசிகளை ஒரு ஆடு இருக்கிறது. ஆகவே நாங்கள் கொடுத்த ஆடையை சேர்த்து அவர்களுக்கு 40 ஆடுகள் ஆகிவிட்டது. இதுபோல் அவருடைய வருமானத்தை பெருக்கி அவர்கள் வறுமை கோட்டிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு அருமையான ஆடுகள் வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நேரத்திலே மாலை நேரத்திலே வெயில் உங்களுக்கு குறைந்துவிட்டது. நீங்கள் ஏற்கனவே காலையிலிருந்து மாலை வரை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே காலத்தின் கட்டாயங்களையும் இந்த நிகழ்ச்சியிலே நான் அதிகமாக பேசிக் கொண்டே சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு ரொம்ப இடங்களாக இருக்கும். நீங்கள் எப்படா வந்து பதிவிடுவது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த முயற்சியிலே பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி சிறப்பாக செயல்பட்டுள்ள அனைத்து துறையினருக்கும், வேளாண் துறையினருக்கும் மற்றும் இந்த காவல்துறை, கூட்டுறவுத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆகிய அனைத்து துறையினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்து பரிமாற்றத்தின் சிறப்பு நேரம். வேளாண் விஞ்ஞானிகளையும் உழவர் பெருமக்களையும் கருத்து பரிமாற்றம் செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். காலையில இருந்து எங்களுடன் பல துறைகளுடைய நிகழ்ச்சியில பங்கேற்று இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நம்முடைய கோவை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்
அருமைக்குரிய சகோதரர் மு. கருணாகரன் ஐஏஎஸ் அவர்கள, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கே. சுகுமார் அவர்கள, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எம். கே. முத்துக்கருப்பண்ணசாமி அவர்கள, மற்றும் இந்த நிகழ்ச்சியில இறுதியாக நன்றியுரை கூற இருக்கின்ற வேளாண் துறை இணை இயக்குனர் லட்சுமிராஜ் அவர்கள, நம்முடைய பல்கலைக்கழகத்துறை பதிவாளர் அருமைக்குரிய சகோதரர் ரவீந்திரன் அவர்கள, நம்முடைய பொள்ளாச்சி சாராட்சியர் அவர்கள, கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அருமை சகோதரர் ராமமூர்த்தி அவர்கள, மாவட்ட சமூக நல அலுவலர் செலித் பிலிப் அவர்கள, கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் ஆரிய சக்திவேல் அவர்கள, அரசு வழக்கறிஞர் அருமைக்குரிய சகோதரர் வி. கிரி அவர்கள, பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் செல்வி பத்மணி தனபால் அவர்கள, பொள்ளாச்சி தெற்கொன்றிய தலைவர் உமா மகேஸ்வரி அவர்கள, ஆரகலை ஒன்றியத்தினுடைய தலைவர் கஸ்தூரி வாஸ் அவர்கள, கிழக்குக்கர ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஏகராமமூர்த்தி அவர்கள, பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய குழு துணைத் தலைவர் கே. ரத்னகுமார் அவர்கள, பேராட்சி மன்றத்துடைய தலைவர் நெகமம் அண்ணன் KDT சோமசுந்தரம் அவர்கள, ஆனமலை தம்பி ஏ. சாந்தலை மக்குவார் அவர்கள, மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் மனோர்மணி கதிர்வேல் அவர்கள, ராதாமணி அவர்கள, கோவை மாவட்ட கூட்டு ஒன்றியத்துடைய தலைவர் சி. பாலன் அவர்கள, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள், நம்முடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, சமூகத்துறை, காவல்துறை, கால்நடைத்துறை, வருவாய்த்துறை உட்பட அனைத்து துறையைச் சேர்ந்த அரசு அலுவலர்களை, அனைத்து விவசாய பெருங்குடிகளை, இங்கே நலத்தொட்ட முதல்கள் பெற வகிர்ந்திருக்கின்ற அனைத்து பயனாளிகளை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறையைச் சேர்ந்த நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகமும் நம்முடைய வேளாண்மை துறையும் இணைந்து இங்கே விவசாயிகளை சந்தித்து பருத்தி பற்றிய விளக்க உரையை அளிக்க இருந்தார்கள். அது ஏற்கனவே நான் வரும்போது அந்த வயல்வெளியிலே நம்முடைய பகுதியைச் சேர்ந்த விவசாயி பருத்தி சாகுபடியை பற்றி பார்க்க நேராக வந்திருக்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் வேளாண்மை துறை நம்முடைய பல்கலைக்கழகமும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கொடுக்க வேண்டும். கொடுத்து விவசாயிகளுடைய வருமானத்தை மும்மோடு காட்ட வேண்டும் என்றுதான் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதை தலைமை கொண்டுதான் விவசாயிகளுக்கு எங்களுடைய துறையின் மூலமாகவும் நம்முடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாகவும் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ, எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக கொடுத்து சிறப்பாக பணியாற்றி வருகிறோம் என்பதை நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் கடந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீர்களானால் நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும் அல்லது வேளாண்மை துறையாகட்டும் என்ன திட்டங்களை கொடுக்கிறது, எந்தெந்த விதைகளுக்கு மானியம் கொடுக்கிறது, எங்கெங்கே எப்படி இயந்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி எல்லாம் தெரியாது. ஏதோ துறை இருக்கிறது, பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றுதான் இருந்தார்களுடைய விவசாயிகளுக்கு இந்த துறை என்ன செய்கிறது என்பதை முழுமையாக எடுத்துக்காட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தவரையில இந்த வேளாண்மை துறை எப்படி திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுக்கிறது, எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது, எந்தெந்த இயந்திரங்களை எந்தெந்த வகையிலே கொடுக்கிறது, எவ்வளவு மானியம் கொடுக்கிறது என்று முழுமையாக தெரிய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் வருடந்தோறும் ஒரு பெரிய விழாவியை நடத்தி, உழவர் பெருவிழா என்ற பெரிய விழாவியை நடத்தி அங்கே ஒவ்வொரு கிராமத்திலே இன்றைக்கு 16,000 மேற்பட்ட கிராமங்கள் தமிழகத்திலே உள்ளது. ஆனால் 16,000 மேற்பட்ட கிராமங்களில் கூட அனைத்து கிராமங்களிலும் இப்படி விழாவை நடத்தி அங்கே இருக்கின்ற முக்கிய விவசாயிகளை எல்லாம் அழைத்து இந்த துறை என்ன செய்கிறது, எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது என்றெல்லாம் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான் விவசாயிகள் இன்றைக்கு ஓரளவுக்கு முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவின் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு விதைகள், எந்தெந்த விதைகள் எங்கே கிடைக்கிறது, அதற்கு எவ்வளவு மானியம் கொடுக்கின்றோம்,
என்ன தொழில்நுட்பங்களை நம்முடைய வேளாண்மை துறையும் நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் உங்களுக்கு கொடுக்கிறது. ஒரு இயந்திரம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு மானியம் கொடுக்கிறது, அந்த இயந்திரமே வாங்க முடியாத கூட குறைந்த வாடகைக்கு எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய துறையும் பல்கலைக்கழகம் என்ன செய்கிறது என்பதை பற்றி முழுமையாக உங்களுக்கு வருடந்தோறும் உழவர் பெருமளாக்கள் ஒரு மாத காலமாக 16,000 மேற்பட்ட கிராமங்கள் நடத்தி எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அதனால்தான் விவசாயிகள் ஓரளவுக்கு நன்கு புரிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு பகுதியில் நடக்கும் போது நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு மானியம் கொடுக்கிறோம், பொருட்களாம் கொடுக்கிறோம் என்று சொல்லும் போது அவர்களே நேரடியாக சென்று அந்தந்த ஒன்றியத்திலே உள்ள பகுதியிலே விவசாய வேளாண்மை அலுவலர் அனுப்புவார்கள். பல்கலைக்கழகத்திலே அவர்கள் சென்று பல தொழில்நுட்பங்களை புதிதாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கு நம்முடைய அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் முழுமையாக நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேளாண்மை துறையை பொறுத்தவரை விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கால சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது. முன்பிருந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. அதனால் அதற்கெல்லாம் மாறிவிட்டது. அதற்கு தகுந்தாற்போல் திட்டங்களை நம்முடைய வேளாண்மை துறையில் நம்முடைய பல்கலைக்கழகம் புதிதாக தொழில்நுட்பங்களை திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் முன்பு காலத்தில் வந்தால் பருவத்துக்கு மழை பெய்யும், பருவம் மாறாது. இன்றைக்கு பருவத்துக்கு மழை பெய்வதில்லை, பருவமே மாறிவிட்டது. அதனால் அதற்கு தகுந்தாற்போல் தொழில்நுட்பங்களையும் நாங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் துறையின் மூலமாக. அதனால் அதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு வேளாண்மை துறையில் ஈடுபட வேண்டும். முழுமையாக முதல் ஏதோ விதைத்தோம், வருமானம் எடுத்தோம் என்ற நிலையெல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நாம் பயிரை கவனிக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கின்றோம். அப்படி கவனிக்கும் போது ஒவ்வொன்றாக பார்த்து நம்முடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் எப்படி நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த பயிர் படைப்பதற்காக எந்த தொழில்நுட்பங்களை கொடுக்கிறார்கள், எப்படி கொடுக்கிறார்கள் என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மழையை சொல்கிறார்கள், மழை வருகின்ற நிலையை சொல்கிறார்கள், காற்று இப்படி குளிர்காற்று அடிக்கிறதா, வெப்பமகற்று அடிக்கிறதா, இதெல்லாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் கணக்கு பார்த்து நாம் அதில் வேளாண்மை செய்தால்தான் லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் வேளாண்மை துறையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன தொழில்நுட்பம் வேண்டுமோ அத்தனையும் கொடுக்க இருக்கின்றோம். அதே போல் மானியமாக பல இடுபொருட்களை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அம்மா அவர்களை பொறுத்தவரைக்கும் எதை கொடுத்தாலும் சரியான நேரத்தில் சரியான முறையிலே விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும். ஏனென்றால் காலம் தவிர்த்து நாங்கள் உரம் கொடுப்பதோ அல்லது விதை கொடுப்பதோ இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் வேளாண்மையிலே ஈடுபட வேண்டும். உங்களுக்கு தேவையான உதவிகளை எந்த நேரத்தில் எது தேவையோ அதை செய்ய நம்முடைய அரசு, புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு வேளாண்மை துறை காத்திருக்கிறது என்பதை நேரத்திலே குறிப்பிட்டு சொல்கின்றேன். மற்றும் இன்றைக்கு நம்முடைய சமூக நலத்துறையின் சார்பாக இங்கே திருமண உதவி திட்டத்துக்காக நிதியை கொடுக்க இருக்கின்றோம். இது ஏற்கனவே நம்முடைய அம்மாவுடைய சிறப்பு திட்டத்தில் ஒன்று. ஏற்கனவே பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். விலையில்லாத அரிசி வழங்கப்படுகிறது, அதேபோல் விலையில்லாத ஆடுகள் வழங்கப்படுகிறது, அதேபோல் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். முதியோர்களுக்கு 500 என்பதை 1000 ரூபாயை உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் திருமணம் செய்வதற்கு ஏழை எளிய மக்கள் சிரமப்படுகிறார்கள். அந்த சிரமம் கூட நம்முடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடாது என்றுதான் 10ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு 25,000 ரூபாய் 4 கிராம் தங்கமும், பட்டம் மற்றும் பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாய் 4 கிராம் தங்கம் போன்ற சிறப்பான திட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்தினார்கள். அந்த ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வார காலத்திலிருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக அமல்படுத்தி பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலேயே ஒவ்வொரு திட்டமும் இந்த 2 ஆண்டு காலத்தில் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் சிறப்பாக செம்மையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சி புதிதாக பொறுப்பேற்றால் அத்தகைய திட்டங்களை எல்லாம் தேர்தல் நேரத்திலே சொன்ன அறிவிப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டு காலம் வேண்டும். ஆனால் அம்மா அவர்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகளை தான் இன்றைக்கு ஏறக்குறைய 70-80% அம்மா அவர்கள் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைய நீங்க உள்ளாட்சி அமைப்புகளெல்லாம் நல்ல முறையில செயல்பட்டு மற்றும் நிகழ்ச்சியிலேயே விவசாயிகளுக்கு டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி மூலமாக கணினி பயிற்சி வழங்க இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் கூட முயற்சி எடுத்துக்கொண்டு இப்படி எல்லாம் கல்லூரிகள் எல்லாம் முன்வந்தாலும் கூட அதுக்கு விவசாயிகள் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு கணினி பயிற்சி எடுத்துக்கொண்டால் நிறைய நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியை சோதித்ததற்கு அவர்களையும் பாராட்டி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.
இப்பொழுது முதல் பரிசு காவல்துறைக்கு, இரண்டாம் பரிசு கூட்டுறவுத்துறை வழங்கப்படுகிறது. அரசு சார்பு நிறுவனங்களுக்கு 3 நிறுவனங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், இரண்டாம் பரிசு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாம் பரிசு தமிழ்நாடு மின்சார வாரியம், மூன்றாம் பரிசு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மூன்றாம் பரிசு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு விருதான திருமண உதவித்தொகை தங்க வழங்குவதற்கு இந்த 70 பயனாளிகளுக்கு அவர்களுக்கு வேளாண்மை அவர்களுக்கு திருமண உதவித்தொகை தங்க வழங்குகிறார்கள். உள்ளாட்சி வழங்குவோர் வருவதை கேட்டுக்கொண்டுள்ளார்கள். பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தை அடுத்து பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம், அதை தொடர்ந்து ஆலமலை, அதை தொடர்ந்து கிழக்கு கடவுள் நம்பர் எல்லாமே பயனாளிகள் வரிசையாக வந்து திருமண உதவித்தொகை கொடுத்தோம். பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியம் பாருங்க, இங்க பாருங்க. ஆனா கொஞ்சம் தள்ளிக்க சார். ஒண்ணும் சார். ஓகே.